ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். முதல் விஷயத்த நான் இதை அம்மா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டப்போ, அதுக்கு அம்மா சொல்லிட்டாங்க, "இப்போ ஏன்னா நீ இந்த விஷயத்த பற்றி அப்பா கிட்ட நீ பேசிடாதம்மா, அதெல்லாம் சரியாக இருக்காது." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் அதுக்கு சொன்னேன், "எதுக்கு இப்போ இது மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம சொல்லிடுறது தானே நல்லது அப்பா கிட்ட." அப்படின்னோடனே, "அதெல்லாம் ஓகே தான், சொல்கிறதெல்லாம் நல்லது தான், நான் இல்லைங்கல. இருந்தாலும் நம்ம சொல்கிறத உங்கள் அப்பா எடுத்துக்கிற விதங்கிறது இருக்குல்லம்மா." அப்படின்னோடனே, "அதுக்காக என்னம்மா பண்ணுறது? நம்ம ஒரு சில விஷயங்களை நம்மளுக்கு புரியாத விஷயங்கள நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான டைமிங்கிறது நமக்கு இருக்கணும்ல." அப்படின்ட்டு நான் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தோன்னே, அவருக்கு புரிஞ்சிடுச்சு. சரி, ஓகே, நம்மளுக்கு இது இந்த விஷயத்துக்கு சரியான இதாக இருக்காது அப்படிங்கிறது மாதிரி எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்படின்னோடனே, நான் அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்பி நான் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்காக ஊருக்கு கிளம்பி வந்துட்டேன். அதுக்கு அடுத்தது ஊருக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி திரும்பவும் அதே தான் சொன்னாங்க. நான் அதுக்கு தான் கேட்டேன், "ஏம்மா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன விஷயம்? ஒண்ணும் புரிஞ்சுக்கிறதுக்கான இது கிடையாதா? இது என் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயமா? அப்படி இருக்கிறப்போ, அத நான் ஒரு இது கத்துக்கிறதுக்கா இருக்கட்டும், ஒரு இந்த விஷயத்துக்கா இருக்கட்டும், எதுக்கா இருந்தாலும், நான் ஒரு இதா இருக்கணுங்கிறதுக்காக மட்டும் தான் நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேனே தவிர, கஷ்டப்பட்டுட்டு இருக்கேனே தவிர வாழ்க்கையில, மத்த எதுக்காகவும் நான் ஒரு கஷ்டப்பட்டுட்டும் இல்ல, இது பண்ணிக்கிட்டும் இல்லம்மா." அப்படின்னோன்னே, "அதெல்லாம் எனக்கு புரியுது. புரியாமலாம் கிடையாது. எனக்கு எல்லா விஷயமும் புரியிற மாரி தான் நானும் இருக்கேன். ஆனா அதுக்கான டைமிங்கிறது நமக்கு சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாரி தானே ஒவ்வொரு விஷயங்கள் மாறிக்கிட்டு இருக்கு. நீயும் உன்ன மாத்திக்க வேண்டியது தான். அதுக்காக மாத்தாம நீ பாட்டுக்கு ஒரு விஷயத்தையே பேசிக்கிட்டு எதுக்கும்மா இருக்கணும்?" அப்படின்னு ஒரு மாதிரி பேசினாங்க. நான் அதுக்கப்புறம் சரி, எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க இது மாரிலாம் சொல்றீங்க, பண்றீங்க. அதுக்காக நான் ஒண்ணும் சொல்லணும்னு ஒரு சில விஷயங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்காக சரி, ஓகே, ஓகே. நான் எதையும் இதுக்கப்புறம் என்னால எதையும் சமாளிக்கிறதுக்கான தைரியமும் இது இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி ஒண்ணும் சொல்லல. இருந்தாலும் எங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இது மாரி "நீ இந்த கல்யாண விஷயத்துல உன்ன நீ யாருக்கிட்டயும் நீ இது பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு சில இத நீ இது பண்ணிக்கிட்டு தான் சமாளிச்சு தான் ஆகணும்." அப்படிங்கிற மாதிரி அவங்களே அவங்களுக்குள்ள ஒரு சில விஷயத்த இது பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக நம்ம அதுக்காக நம்ப எல்லாத்தையும் நம்ம ஏத்துக்கிட்டு போயிட முடியாது. ஏன்னா, நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கணும். பிடிச்சா மட்டும் தான் நம்ம லைஃப்லக்குள்ள கொண்டுட்டு போக முடியும், பண்ண முடியும் அப்படிங்கிறது. அதனால நான் முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி பண்ணி பார்த்தேன். என்னால இந்த ஒரு இத நீங்க மறைக்கிறதுக்கும் சரி, இது பண்ணுறதுக்கா இருந்தாலும் சரி, அந்தந்த நேரத்தில அது இதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு இருக்கணும். அத தான் நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அம்மா ஒரு 2, 3 நாளா ஃபோனே என்கிட்ட பேசல. "நீங்க பேசுனா பேசுங்க, பேசாட்டினா போங்க. அத பத்தி நான் இப்ப கவலைப்படுறதுக்கான டைமிங்கிறது எனக்கு கிடையாது. ஏன்னா நீங்க ஒரு சில விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கா இருக்கட்டும், மத்த எதுக்கா இருந்தாலும், உங்களுக்கு சரியா படுறத நீங்க செய்றீங்க. எனக்கு சரியா படுறத நான் செய்றேன். அவ்வளோதான். அத தவிர நான் இதுக்காக நான் மன்னிக்கணும் அப்படிங்கிறது நான் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு நான் அதோட இருந்தேன். அதுக்காக எதையும் நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. இருந்தாலும் மறந்தாலுமே ஒரு சில விஷயங்கள நம்ம கொண்டுட்டு போகணுங்கிறது தான் நம்மளுக்கு இப்போ முக்கியமா இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சரி, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள தான் நான் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அண்ணன் ஃபோன் பண்ணாரு. இந்த மாரி அம்மா பத்தி பேசின விஷயத்த பத்தி நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? அப்படின்னோன்னே, நான் சொன்னேன், "இது மாரி நினைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லண்ணே. நான் ஒரு வெளிப்படையா தான் ஒரு சில விஷயங்கள நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஆனா அம்மா எப்படின்னா, அந்த பழைய விஷயத்தையே தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்காக நம்ம சரியா இருக்கிற விஷயத்த என்னால இது பண்ண முடியாது இப்போதைக்கு. நான் இதுக்காக சரியா இருக்கோ, தவறா இருக்கோ, அது அடுத்தடுத்த விஷயங்கள். ஆனா இருந்தாலும் நமக்கு அது கரெக்டான படுதா அப்படிங்கிறத நான் யோசிச்சு பார்க்கணும்லண்ணே." அப்படின்னு சொல்லிட்டு நான் அண்ணன்கிட்டயும் அப்படிதான் பேசினேன். ஏன்னா நம்ம சரியா இருக்கிற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்துட்டு போனாங்கன்னா, அதுக்காக நம்ம ஒரு சில விஷயத்த இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு விஷயமா தோணுச்சு. அதெல்லாம் பார்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால என்ன முடியுதோ அத சரியான
ஒரு அணுகுமுறையில பார்த்தோம்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள நான் யோசிச்சு இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்தது வந்து ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் வந்து எனக்கே கொஞ்சம் மனசு கவலையா தான் இருந்துச்சு. ஏன்னா அம்மாவ நம்ம ரொம்ப பேசிட்டோம். சரி ஃபோனும் பண்ணாம இருக்கோம் அப்படிங்கிற